தமிழ் மூலமாக ஆங்கிலம் கற்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டு, கிரிக்கெட் இது போன்ற வார்த்தைகளுக்கு நம்ம தமிழ் அர்த்தம் பேட்டுனா பந்தடிக்கும் மட்டை, கிரிக்கெட் அப்படின்னாலே அது ஒரு விளையாட்டு, இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது போக அதுக்கு ஒரு வித்தியாசமான அர்த்தங்களும் இருக்கின்றது. ஸோ இதுபோல் ஒரு 10 வார்த்தைகளுக்கு வெவ்வேறு அர்த்தங்களும் இருக்கிறது. அது என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். Let's go into the video and discuss. Look at this first word, bat. Bat என்பதற்கு பொதுவாக எல்லாரும் அறிந்திருக்கக்கூடிய அர்த்தம் பந்தடிக்கும் மட்டை என்பதுதான். பட் இதையும் தாண்டி இந்த பேட் என்ற வார்த்தை இன்னொரு உயிரினத்தை குறிப்பிடுவதற்கு பயன்படுகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே படத்தில் பார்க்கக்கூடிய வௌவால் என்ற உயிரினத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ வௌவால் என்பதற்கும் ஆங்கிலத்தில் பேட் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டும். இது ரெண்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். சொல்கிறேன் பாருங்கள். A bat is roaming around my house. இதுக்கு தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வௌவால் எனது வீட்டை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது என்பது தான். அடுத்து இருக்கக்கூடிய பேட், பந்தடிக்கும் மட்டை என்பதை வைத்து ஒரு சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். MRF bat is strong enough to hit the ball. இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, MRF bat பந்தை அடிப்பதற்கு போதுமான அளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்பது தான். இந்த வாக்கியத்தில் பயன்படுத்தின பேட் என்பது பந்து அடிக்கும் மட்டை என்பதை தான் குறிக்கிறது. ஸோ பேட் என்ற வார்த்தையை பந்து அடிக்கும் மட்டை என்பதை குறிப்பதற்கு மட்டுமல்ல, மேலும் வௌவால் என்ற உயிரினத்தை குறிப்பதற்கும் பேட் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டும். Look at this next word, cricket. பொதுவாக இந்த கிரிக்கெட் என்ற வார்த்தைக்கு நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய அர்த்தம் இது ஒரு விளையாட்டு என்பது தான். பட் இதையும் தாண்டி இந்த கிரிக்கெட் என்பது ஒரு பூச்சி இனத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. இந்த விட்டி என்று சொல்லக்கூடிய அந்த உயிரினத்திற்கும் ஆங்கிலத்தில் கிரிக்கெட் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டும். ஃபஸ்ட்டு இந்த கிரிக்கெட் என்ற வார்த்தையை விட்டி என்ற அர்த்தத்தில் நாம் பயன்படுத்தலாம். The cricket does not work as hard as the ant. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் எறும்பை போல கடினமாக உழைப்பதில்லை என்பது தான் இதனுடைய அர்த்தம். அடுத்து இந்த கிரிக்கெட் என்ற வார்த்தையை ஒரு விளையாட்டு என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தலாம். I am very much interested in watching cricket. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் பார்ப்பதில் நான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன் என்பது தான் இதனுடைய அர்த்தம். ஓகே, this is the next word, nail. இந்த நெயில் என்ற வார்த்தைக்கு தமிழில் ஆணி என்று ஒரு அர்த்தமும் நகம் என்று மற்றொரு அர்த்தமும் இருக்கின்றது. ஃபஸ்ட்டு ஆணி என்ற அர்த்தத்தில் இதை ஒரு சென்டென்ஸில் பயன்படுத்தி பார்க்கலாம். We can buy some nails from the hardware store. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்வேர் ஸ்டோர்லேருந்து கொஞ்சம் ஆணிகள் வாங்கலாம் என்பது இதனுடைய அர்த்தம். அடுத்து நகம் என்ற அர்த்தத்தில் இந்த நெயில் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். You should cut your nails properly. இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நீ உனது நகங்களை சரியாக வெட்ட வேண்டும் என்பது இதனுடைய தமிழ் அர்த்தம். Look at the next word, crane. இந்த crane என்ற வார்த்தைக்கும் 2 அர்த்தங்கள் இருக்கிறது என்பதை இந்த படத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய crane என்பது கொக்கு என்ற உயிரினத்தை குறிக்கிறது. இரண்டாவது இருக்கக்கூடிய crane என்ற வார்த்தை பளுதூக்கும் இயந்திரத்தை குறிக்கிறது. இதில் ஃபஸ்ட்டு கொக்கு என்ற அர்த்தத்தில் இந்த crane என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். The crane is searching for its prey. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொக்கு அதனுடைய இரையை தேடிக்கொண்டிருக்கிறது என்பது தான். அடுத்து இருக்கக்கூடிய crane, அதாவது பளுதூக்கக்கூடிய இயந்திரம், அதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். The crane is used to lift the big objects. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பொருட்களை தூக்குவதற்கு இந்த crane என்ற இயந்திரம் பயன்படுகிறது என்பது இதனுடைய தமிழ் அர்த்தம். This is the 5th word, palm. பாம் என்பதற்கும் 2 அர்த்தங்கள் நாம் இங்கே பார்க்க முடியும். ஒன்று உள்ளங்கை, மற்றொன்று பனை மரத்தை குறிக்கிறது. ஃபஸ்ட்டு இந்த உள்ளங்கை என்ற அர்த்தத்தில் இந்த பாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். There is a dot in your palm. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய உள்ளங்கையில் ஒரு புள்ளி இருக்கிறது என்பது இதனுடைய தமிழ் அர்த்தம். அடுத்து இந்த பனை மரம் என்ற அர்த்தத்தில் இந்த பாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். The toad is taken from the palm tree. இதுக்கு தமிழ் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கல் பனை மரத்திலிருந்து எடுக்கப்படுகிறது என்பது தான் இதனுடைய தமிழ் அர்த்தம். குடிக்கக்கூடிய கல் என்ற மதுபானத்திற்கு ஆங்கிலத்தில் டோடி என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பாம் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம். ஒன்று உள்ளங்கை, மற்றொன்று பனை மரத்தை குறிக்கிறது. ஓகே, இதுதான் அடுத்து இருக்கக்கூடிய வார்த்தை, பார்க். இந்த வார்த்தையை ஒரு ஃபெமிலியரான ப்ராவர்பில் நீங்கள் இதை கேட்டிருப்பீங்க. அதாவது பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க.
குறைக்கிற நாய் கடிக்காது. ஸோ இந்த நாய் குறைத்தல் என்பதற்கு பார்க் என்ற வார்த்தை பயன்படுகிறது. அதே போல் மரப்பட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மரப்பட்டைக்கும் இங்கிலீஷில் இந்த பார்க் என்ற வார்த்தை தான் பயன்படுகிறது. ஓகே, இதை சென்டென்ஸில் பார்க்கலான்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குறைத்தல் என்பதற்கு பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட் என்று சொல்லிட்டேன். ஸோ பார்க் என்ற வார்த்தையை மரப்பட்டை என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தி பார்க்கலாம். டோன்ட் பீல் த பார்க் ஃப்ரம் த ட்ரீ. இதுக்கு என்ன அர்த்தம்? மரத்திலிருந்து மரப்பட்டையை உரிக்காதே என்பது இதனுடைய தமிழர்த்தம். ஸோ பார்க் என்ற வார்த்தைக்கு மரப்பட்டை மற்றும் குறைத்தல் என்ற 2 அர்த்தங்கள் உள்ளது. திஸ் இஸ் த 7th வேர்ட், பேஷண்ட். இந்த பேஷண்ட் என்ற வார்த்தைக்கும் 2 முக்கியமான அர்த்தங்கள் உண்டு. ஒன்று நோயாளி, மற்றொன்று பொறுமையாக இரு அல்லது அமைதியாக இரு என்பது தான். இந்த பேஷண்ட் நோயாளி என்ற அர்த்தத்தில் இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். குட் டாக்டர்ஸ் டேக் டைம் டு லிசன் டு their பேஷண்ட்ஸ். அதாவது நல்ல மருத்துவர்கள் அவர்களது நோயாளிகளை பார்ப்பதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க என்பது தான் இதனுடைய தமிழர்த்தம். அடுத்து பொறுமையாக இரு என்ற அர்த்தத்தில் ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். The children were patient while they waited for the bus. அதாவது குழந்தைகள் ரொம்ப அமைதியாக அல்லது பொறுமையாக இருந்தார்கள் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்த பொழுது என்பது தான் இதனுடைய தமிழர்த்தம். ஸோ பேஷண்ட் என்பதற்கு பொறுமையாக இரு என்ற ஒரு அர்த்தமும் நோயாளி என்று மற்றொரு அர்த்தமும் உண்டு. திஸ் இஸ் த நெக்ஸ்ட் வேர்ட் அண்ட் இட்ஸ் வெரி சிம்பிள். யூ ஆல் மே நோ திஸ். லெட்டர். இதுக்கு தமிழில் 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று கடிதம், மற்றொன்று எழுத்து. ஃபஸ்ட்டு கடிதம் என்ற அர்த்தத்தில் இதை ஒரு சென்டென்ஸில் பார்க்கலாம். தெர் இஸ் a letter for you. உனக்காக ஒரு கடிதம் இருக்கிறது என்பது இதனுடைய அர்த்தம். அடுத்து லெட்டர் என்பது எழுத்து என்ற அர்த்தத்தில் 2வது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சென்டென்ஸில் பாருங்கள். B is the second letter of the alphabet. இதுக்கு என்ன அர்த்தம்? B என்பது ஆல்ஃபபெட்டில் 2வது எழுத்து என்று அர்த்தம். ஸோ லெட்டர் என்பதற்கு கடிதம் என்ற ஒரு அர்த்தமும் எழுத்து என்று மற்றொரு அர்த்தமும் இருக்கின்றது. திஸ் இஸ் த 9th வேர்ட் இன் திஸ் வீடியோ, கேன். இந்த கேன் என்ற வார்த்தைக்கும் பொதுவாக 2 அர்த்தங்கள் உண்டு. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கேன் என்ற வார்த்தையை ஒரு மாடல் ஆக்சிலரியாக பயன்படுத்தியிருக்கின்றோம். அடுத்து இந்த கேன் என்ற வார்த்தையை தகர குவளை என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மாடல் ஆக்சிலரியாக இந்த கேன் என்ற வார்த்தையை பார்க்கலாம். கேப்ரியலா கேன் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் ஃப்ளூவன்ட்லி. அதாவது கேப்ரியலா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை ஃப்ளூவண்ட்டாக பேச முடியும் என்ற அர்த்தத்தில் இதை பயன்படுத்தியிருக்கிறோம். அடுத்து இந்த கேன் என்ற வார்த்தையை தகர குவளை என்ற அர்த்தத்தில் நாம் பயன்படுத்துகிறோம். Look at the next sentence. I drank a can of coke. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஒரு தகர குவளையில் உள்ள கோக் குடித்தேன் என்பது இதனுடைய தமிழர்த்தம். ஸோ கேன் என்ற வார்த்தை ஒரு மோடல் ஆக்சிலரியாகவும் தகர குவளை என்ற அர்த்தத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. This is the last word in this video, tie. இந்த டை என்ற வார்த்தைக்கும் பொதுவாக 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று கட்டு என்ற அர்த்தத்திலும் மற்றொன்று கழுத்துப்பட்டை என்ற அர்த்தத்திலும் இந்த டை என்ற வார்த்தை பயன்படுகிறது. ஃபஸ்ட்டு கட்டு என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தலாம். Look at the first sentence. He had to tie her hands together. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அவன் அவளது கைகளை இணைத்து கட்ட வேண்டி இருந்தது என்பது இதனுடைய தமிழர்த்தம். அடுத்து கழுத்துப்பட்டை என்ற அர்த்தத்தில் இந்த டை என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். Look at the next sentence. I wear a shirt and tie at work. நான் பணியில் சட்டையும் கழுத்துப்பட்டையும் அணிகிறேன் என்பது இதனுடைய தமிழர்த்தம். ஸோ இந்த டை என்ற வார்த்தைக்கு கட்டு என்ற ஒரு அர்த்தமும் கழுத்துப்பட்டை என்று மற்றொரு அர்த்தமும் இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 10 வார்த்தைகளுமே ஹோமோனிம்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. ஹோமோனிம்ஸ் அப்படின்னா ஸ்பெல்லிங்கும் அந்த வார்த்தையினுடைய ப்ரொனன்சியேஷனும் சேமாக இருக்கும், பட் அதனுடைய மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நாம் டிஸ்கஸ் பண்ண இந்த 10 வார்த்தைகளுமே ஆங்கிலத்தில் ஹோமோனிம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஹோமோஃபோன்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ஹோமோனிம்ஸ். ஓகே, that's all and I hope this video will be very useful to you. Thank you.